பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல கதிரும், முத்துவேலும் ஹாஸ்பிட்டல பார்த்துட்டு நேரா ஒரு ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம சரவணன் கடைக்கு போயிடுறாப்ல. அங்க போன உடனே செந்தில், அப்பாவும், அம்மாவும் எந்த விஷயத்தையும் சொல்லாம தான் உன்னைய அனுப்ப சொன்னாங்க. அதனால தான் எதுவும் சொல்லல. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம செந்தில் கேட்கிறாப்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, நான் மனசார சொல்லவே இல்ல. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் ரொம்பவுமே மனசு கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் அவ வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோலாம் பண்ணியிருக்கிறா நம்ம குடும்பத்துக்குள்ள, எவ்வளோ ஃப்ராடுத்தனம். ஸோ அவளெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. ஆனா அந்த குழந்தை என்னோட குழந்தை தான். அந்த குழந்தை பொறந்ததுக்கப்புறம் அவகிட்ட நான் பேச மாட்டேன். அந்த குழந்தை நான் எடுத்துக்குவேன். அப்படி இப்படின்லாம் நம்ம சரவணன் பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. அதே நேரத்துல இங்க மீனா வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியனையும், கோமதியும் உட்கார வச்சு டீ போட்டு குடுத்து, அதுக்கப்புறம் வந்து நான் தங்கமயில் அக்கா கிட்ட பேசுறதுக்கு இது மட்டும் காரணம் இல்ல. அவ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு போனா. ஏன் ஒரு தடவ தற்கொலை பண்ணிக்க போனா. நல்ல வேளை நான் தான் அவள காப்பாத்துனேன். அதுக்கப்புறம் தான் நான் அவகிட்ட பேசவே ஆரம்பிச்சேன். அவ ரொம்பவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ராஜியும் அங்க வராங்க. ஸோ ராஜி வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "உனக்கு இந்த உண்மை தெரியுமா?" அப்படின்னு நம்ம கோமதி கேட்ட உடனே, நம்ம ராஜி வந்து பார்த்தீங்கன்னா, "சொல்லிட்டீங்களாக்கா?" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "அப்போ உனக்கும் இந்த உண்மை தெரியுமா?" அப்படின்னு கோமதி கேட்க, மீனா நடுப்புற புகுந்து, "இல்ல, இல்ல. அவளுக்கெல்லாம் எந்த உண்மையுமே தெரியாது." அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் கோமதி கிட்ட, "நீ போய் தங்கமயில பார்த்துட்டு வா நாளைக்கு." அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. கோமதி, "நான் போய் அங்க என்ன பேசுறது?" அப்படின்னு கேட்குறாப்ல. "எப்படி இருக்கா? குழந்தை எப்படி இருக்கு?" அப்படிங்கிறத மட்டும் விசாரிச்சுட்டு வா. நீ எந்த வாக்குறுதியும் கு குடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாளைக்கு தங்கமயில பார்க்கறதுக்காக கோமதியும், மீனாவும் போக போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு நம்ம கதிரும், நம்ம முத்துவேலும் ஊருக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, முத்துவேலு கதிர்கிட்ட பேசிட்டு அங்கருந்து கிளம்பி போறாப்ல. இந்த பக்கம் நம்ம கதிர் திரும்புனா சக்திவேல் நின்னுகிட்டு இருக்கிறாப்ல. "நீங்க 2 பேரும் என்னடா பண்றீங்க எங்களுக்கு தெரியாம?" அப்படிங்கிற மாதிரி கதிரோட சட்டைய புடிச்சு இங்க சக்திவேல் கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. நம்ம கதிர் வந்து எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிடுறாப்ல. ஸோ இங்க தன்னோட அண்ணனையே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாப்ல சக்திவேலு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.